नमस्ते। प्रवाहिका पार्ट 8 लेसन 8 डाक घर के बारे में। डाक घरना पोस्ट ऑफिस पற்றி, तபால் ஆபீஸ் பற்றி। पिताजी यह किसका घर है? அப்பா இது யாரோட வீடு? इतने लोग आते जाते हैं, இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க। बड़ी बड़ी गाड़ियाँ आती जाती है, பெரிய பெரிய வண்டியெல்லாம் வருது போகுது। बेटा यह किसी का घर नहीं, இது யாரோட வீடுமல்ல। यह डाक घर है, இது போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம்। डाक घर डाक कौन है? தபால்னா என்னப்பா? தபால் யார்? जो इतने बड़े घर में रहता है, ஏன் இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க வசிக்கிறாங்க? டாக் கிசி ஆத்மி கா நாம் நஹி ஹை, டாக் அப்படின்றது எந்த மனிதனோட பேரும் கிடையாது। பேட்டி நா ஹி யஹ் கிசி கா கர் நஹி, இல்லை மகளே இது யாரோட வீடும் கிடையாது। फिर बताइए कि डाक क्या होता है, அப்படின்னா தபால்ன்றது என்னன்னு சொல்லுங்க। हम दूसरों को खत लिखते हैं और दूसरे लोग हमको खत लिखते हैं। लिखते हैं ना, நம்ம வேறு யாருக்காவது கடிதம் எழுதுகிறோம், அல்லது வேறு மக்கள் நமக்கு கடிதம் எழுதுகிறாங்க இல்லையா? ஆமாம்। हाँ, उस खत को ही डाक भी कहते हैं, அந்த கடிதத்தை தான் தபால்னு சொல்கிறாங்க। पिताजी हम जो खत लिखते हैं वह हमारे दोस्तों को यहाँ कैसे पहुँचता है? அப்பா நம்ம ஏதோ கடிதம் எழுதுகிறோம், அது நம்ம நண்பர்கள்கிட்ட எப்படி இங்கே சேருது? हम खत लिखने के बाद, நம்ம லெட்ரு எழுதின பிறகு लिफाफा पर पाने वाले का नाम, அந்த கவரில் நம்ம பெறவங்களுடைய பெயர் और पता लिखते हैं, மற்றும் முகவரி எழுதுகிறோம், அட்ரஸ் எழுதுகிறோம்। उसके बाद क्या करते हैं, அதற்கு பிறகு என்ன செய்கிறீங்க? उसके बाद लाल पेटी में डाल देते हैं, அதுக்கப்புறம் அதை சிவப்பு பெட்டியில் போட்டுடுறோம்। डाकिया आकर उन खतों को ले जाकर डाकघर में देता है। डाकिया आकर, அந்த தபால்காரர் அந்த கடிதங்களை லே ஜாக்கர் எடுத்துக்கொண்டு டாக்கர் மே தேதா ஹை, போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க। वहाँ गतों को छांट कर अलग अलग थैली में रखते हैं, அந்த கடிதங்களை ஊர் வாரியாக பிரித்து தனித்தனியாக பையில் வைக்கிறாங்க। फिर वे थैलियाँ रेल द्वारा कई शहरों को भेजी जाती हैं, பிறகு அந்த பையெல்லாம் ரயில் மூலமாக நிறைய நகரங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க। वहाँ के डाकघर वाले खतों में जिसका नाम लिखा है उसको दे देते हैं, அங்கே இருக்கிற அந்த தபால்காரர்கள்லாம் அந்த கடிதங்களை யாரோட பெயர் எழுதியிருக்கோ அவங்களுக்கு தராங்க। डाकघर में क्या क्या अन्य सुविधाएं हैं पिताजी, போஸ்ட் ஆஃபீஸில் வேறு என்னென்ன வசதியெல்லாம் இருக்குப்பா? சுவிதாएं फैसिलिटीज़
யஹா டாக் டிக்கெட், இங்கே தபால் தலைகள். லிஃபாஃபா கவர். போஸ்ட் கார்டு, இன்லேண்ட் ஆதி பிக்தே हैं, இந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க. डाकघर द्वारा हम दूसरों को रुपये भेज सकते हैं, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வேறொருத்தவங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்க முடியும். யஹா ஹம் ருப்பியே ஜமா கர் சக்தே ஹேன், இங்கே நம்ம ரூபாயை சேர்த்து வைக்க முடியும். ஜரூர் ஜரூரத் கே சமய் நிக்கால் சக்தே ஹேன், நமக்கு தேவை ஏற்பட்டால் அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். डाकिए सर्दी गर्मी की परवाह ना करके हमारी सेवा करते हैं ना पिताजी, அதாவது தபால்காரர்கள்லாம் குளிர் வெயிலை பற்றி கவலைப்படாமல் நமக்கு சேவை செய்கிறாங்க தானே அப்பா. जी बेटी, हाँ बेटी, ஆமாம் மகளே, मैं उनको सलाम करती हूँ, நான் அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். தன்யவாத்.